வல்லோரை என்கின்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை 10. எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் எல்லாம் உள்ள கடவுளே, நாங்கள் கடவுளத்தில் நிறைவாக வருவோம். உமது தூய திருப்பெருமை மாட்சிப்படுத்தவும் உமது தூய நேர்வதால் எங்கள் இடத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷனுக்கு உண்டாவதாக.
கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வ வல்ல பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய பராபரனே, உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவரே, விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய வாசமிக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனே ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரே, கடவுளாகிய தந்தையே, இருக்கிறேன். ஆமென். நியாயப்பிரமாணங்களின் தீர்க்கதரிசன நமதாண்டுகள் தொகுத்து அருளியதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது சிறுவிடைக்கு நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு மனத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவரது கற்பனைகளும் நியாயப்பிரமாண பழமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. அன்பிற்குரியவர்களே, நாம் இப்போது கடவுளுடைய தூய வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய திருமணலையும் திருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தமமான ஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் கட்டி சேருவதற்காக முழங்கால் படித்து மௌனமாக நம்மை நாம் சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்திலுமே மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நேசமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களார்கள். அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லாம் வல்ல கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். சேர்ந்து மன்றாடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் பாவம் செய்வோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லியும் தீமைகளுக்கு விடவில்லை. எங்களுக்கு வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவிற்கும் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தமது உண்மையை மறந்துவிடுகிற யாவருக்கும் தள்ளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுளின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி அவரை தந்து எவ்வளவாய் கடவுள் இந்த உலகத்தில் அன்பு கூறி இருக்கிறார். பாவைகளை மீட்டெடுக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. யாரேனும் பாவம் செய்வாரானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்காக தந்தையாம் கடவுள் பரிந்து பேசுகிறாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற விரும்பாத பலி அவரே. ஆண்டவர் தருணம் பாவம் மன்னிப்பதை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாய் சர்வவல்ல கடவுள் உத்தமமான ஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்தில் மனம் திரும்பி தங்களுடன் பிறந்த குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை செய்வோம் என்று மிகுந்த இறுக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு உங்களை விடுதலையாக்கி எல்லா நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமர்வும் திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாகி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாகிய முதல் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் யாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதெல்லாம்
யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமுள்ளமாய் இருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, அவன் என்னுடைய சயனை என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார் என்பதை ஆசிரியர் வேண்டிக்கு குறிப்பிடலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 54ஆம் வசனம் முடிய. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிறகு வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இன்னும் அவனை நோக்கி, வானம் தெரிந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்க வேண்டிய வாதமோட சுத்தமாக சேவை காலம் தேடி வந்திருக்கிறோம். நாம் சேர்ந்து பாடுவோம்.
குறித்தாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏற்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கள் கண்களை எங்கள் மூப்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளும் உம் திருமுன் ஏற்புடையதாய் இருப்பதாக. அமர்வோம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். பல மாதங்களுக்கு பிறகு ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வணங்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவருக்கு முன்பு நம்மை அர்ப்பணம் செய்யவும் கடவுள் பாராட்டியிருக்கிற மேலான இறக்கங்களுக்காக நாம் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை முழு அடைப்பு என்கின்ற சூழல்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய அலுவல்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த போதிலும் பள்ளிகள், கல்லூரிகளில் ஆசிரியர்களாக, மாணாக்கர்களாக பலரும் சென்று கொண்டிருந்த போதிலும் ஆலயத்தில் மாத்திரம் கூடி வழிபடுவதற்கு இருந்த தடைகளை அரசு திரும்ப பெற்று நீக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து கடவுளுடைய அருளுக்காக நாம் வேண்டி நிற்போம். ஏனெனில் கொரோனா தொற்றுடைய வேகம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது, எண்ணிக்கை குறைந்திருக்கிறது தான் தகவல் என்னுடைய. அது முற்றிலும் நம்மை விட்டு அகன்றதாக தகவல் இல்லை. எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு பாதுகாப்புணர்வோடு நாம் இருந்து கடவுளுக்குள் வாழ்ந்து சிரிக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதாக. இன்றைய நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வார்த்தைகளின் ஊடாக நாம் பயணிக்க தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் ஒரு அழகான தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைய தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்பொருள் யூத் இன் சர்ச் ஆஃப் த மீனிங்ஃபுல் லைஃப். பொருள் நிறைந்த வாழ்வில் இளைஞர்கள் பொருள் நிறைந்த வாழ்வை தேடுகின்ற சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல், பொருள் நிறைந்த வாழ்வை தேடுகின்ற இளைஞர் என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4 விதமான திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. 2 திருமறை பகுதிகளை நாம் வாசித்தோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 23 வரையிலும் அந்த பகுதி உரையாடுகிறது. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள், சங்கீதங்களிலே 17ஆம் சங்கீதம், யோவான் நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரம் 43 தொடங்கி 51 முடிய இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் வைத்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இளைஞர்கள், வாலிபர்களை குறித்து வாலிப வயதிலும் சரி, வயது சென்ற நிலையிலும் சரி நமக்கு ஒரு கருத்து இருக்கும். வாலிபர்கள் என்றால் அவர்கள் சொற்பேச்சை கேட்க மாட்டார்கள், அவர்கள் யாருக்கும் அடங்கி நடக்க மாட்டார்கள், தவறானவற்றில் இன்பம் காணுகிறது, எப்போதும் ஆட்டம் பாட்டங்களில் நாட்டம் உடையவர்கள் என்பதைத்தான் நாம் பொதுவான ஒரு கருத்தாக வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மை போல இப்போது இருக்கிற வாலிபர்கள் இருப்பது கொஞ்சம் அரிதாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் நாம் ஆடிய ஆட்டங்களை விட இப்போது வாலிபர்கள் சற்று குறைந்திருக்கிறார்கள். நிறைய தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கரங்களிலேயே அவர்கள் தேடுவதற்கான பல்வேறு கருவிகள் இருக்கிறது. பல்வேறு விதமான தேடுதலுக்கு உரியவர்களாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் வாலிபர்களை குறித்த ஒரு அச்சம் இந்த சமூகத்திற்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் தென்னிந்திய திருச்சபை ஒரு நேர்முறையில் நேர்மறை என்று சொல்வார்கள், பாசிட்டிவ் என்று சொல்வார்கள், பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறை அணுகுமுறையில் ஒரு அழகான தலைப்பை தந்திருக்கிறார்கள். யூத் இன் சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல் லைஃப், பொருள் நிறைந்த வாழ்வை தேடுகின்ற இளைஞர்கள் என்று.
நாம் எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? பொறுப்பற்றவர்களாக, அடக்காதவர்களாக, பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் என்கின்ற கருத்தில் இருக்கின்ற போது தென்னிந்திய திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறது, இல்லை இல்லை, பொருள் நிறைந்திருக்கிற வாழ்வை இளைஞர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதை காண வேண்டும் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் 2 வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று தன்னுடைய திருப்பணியை தொடங்குகிறார். அப்படி தொடங்குகிற போது முதல் நாளில் யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் மேசியாவாக வரப்போகிறவர், இவர்தான் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். நாம் காத்திருந்தோமே அந்த மேசியா இவர்தான் என்று அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு யோவான் திருமுழுக்கினுடைய சீடர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒருவரை என் பின்னே வா என்று அழைக்கின்றார். அந்த பகுதியை தான் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பகுதியை நாம் வாசித்தோம். யோவான் நற்செய்திகள் 1வது அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற போது அங்கே ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. பிலிப்பு நாத்தான் என்கின்ற தன்னுடைய நண்பரை கண்டு ஒரு செய்தியை பகிர்ந்து விடுகிறார். வாசியுங்கள். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவை கண்டோ. நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோ. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்று சொன்னார்கள். பிலிப்பு நாத்தானிடம் ஒரு செய்தியை சொல்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்திலே வாசிக்கிற அல்லது நியாயப்பிரமாணம் மோசேயின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமாகட்டும், தீர்க்கதரிசன புத்தகங்களாகட்டும், அவற்றின் வழியாய் கொடுக்கப்பட்ட ஒரு நபரை நான் கண்டேன். அவர் யார் என்றால் யோசேப்பின் மகனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இளைஞர்களை பற்றிய நம்முடைய பல்வேறு விதமான தகவல்கள் ஒருபுறம் இருக்கின்ற போது இங்கே இருக்கின்ற இந்த 2 இளைஞர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள்? இந்த பிலிப்பும் நாத்தான்வேலும் பேசுகிற போது முதல் செய்தி, நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை யார் எழுதியது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் மாத்திரமல்ல, இந்த சமூகத்தை கட்டமைக்கிறது தீர்க்கதரிசிகளின் உரை என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அன்பானவர்களே, இளைஞர்கள் வரலாற்றை அறிந்து, இளைஞர்கள் ஆன்மீகத்தை அறிந்து, நியாயப்பிரமாணம் என்கின்ற ஆன்மீகத்தை, தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிற வரலாற்றை தெரிந்தவர்களாக அவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்து உரையாடுகிறவர்களாக இருக்கிறார், தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பல சமயங்கள் நம்முடைய இளைஞர்கள் வரலாறுகளையும் இன்னும் மரபுகளையும் ஆன்மீகத்தையும் தேடுகிறவர்களாக இல்லாமல் வாட்ஸ்அப்பில் தகவல்களை தேடுகிறவர்களாக நாம் இருந்து விடுகிறோம். வெறும் ஃபார்வர்ட் மெசேஜ் என்று சொல்கிற மற்றவர்களுக்கு அனுப்புகிற செய்தியை வைத்துக் கொண்டு இதுதான் வரலாறு என்று நினைத்துக் கொண்டு பல்வேறு நிலைகளிலே தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய தம்பிகளாக இருந்து விடுகிறார்கள் நம்முடைய வாழ்வு தம்பிகள். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு வரலாற்றை, ஆன்மீகத்தை தெளிந்த கண்களோடு தேடி கற்றுக்கொள்கிற ஆர்வம் வரலாற்றில் இளைஞர்கள் அப்படி இருந்தார்கள். நாமும் அப்படி இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த செய்தி பிலிப்பு நாத்தானிடம் சொல்லுகிறார். நாத்தான் அதற்கு திரும்ப பதில் இப்படி இவர்கள் இருவரும் இடையே நடைபெறுகிற உரையாடல் மிகுந்த பொருள் நிறைந்த உரையாடலாக இருக்கிறது. அதற்கு அடுத்து என்ன நடக்கிறது? அதற்கு நாத்தான்வேல் ஒரு பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார்? நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமோ என்று கேட்கிறார். இவனா இப்படி செஞ்சான் இல்ல? நம்ம பல சமயங்கள்ல சில பிள்ளைகள் அவருடைய வாலிப பருவத்தில் அவரை பார்த்த பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவரை பார்ப்பான், அப்பனா இவன் என்று கேட்பார். கிட்டத்தட்ட நமக்கு எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உண்டு. எங்க ஊர்ல போய் என்னால விசாரிக்க முடியாது. எங்க ஊர்ல அவ்வளவு நல்ல பசங்க நாங்க இல்லையா? ஆமா, எவ்வளவு நன்றாக இருந்தோம் என்று தெரியும். அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு ஒழுங்காக, அவ்வளவு தூரம் இருந்த வாலிபர். ஆனால் அப்படித்தான் இந்த நாத்தான்வேல் சொல்றார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? நாசரேத் என்பது கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கலிலேயா என்பது முழுவதும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாத ஒரு மக்கள் வாழ்கின்ற பகுதி. ஏன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியவில்லை? அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்ததினாலே வயல்களிலே, சேற்றிலே, கடற்கரை ஓரங்களிலே, நாற்றங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இவர்கள் இப்படி நாற்றங்களிலே அல்லது பல்வேறு நிலைகளில் உழைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் 5 வேளையும் அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு தொழுது கொள்ள முடியாது. ஆகவே நாற்றமுடையவர்களாக
இந்த ஆன்மீகம் என்று சொல்லுகிற ஒன்றை கடைபிடிக்க முடியாதவர்களாக, இன்னும் இந்த சமூகத்தில் பல்வேறு விதமான தீமைகள் என்று சொல்கிற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மக்களாக இந்த நாசரேத் மக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நாத்தான் சொல்லுகிறார், எனக்கு சமூகம் தெரியும், இந்த சமூகத்தையும் நான் கற்றிருக்கிறேன், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை பிறக்க முடியாது. இவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறது மிக யதார்த்தமாக பேசிக் கொள்கிறார்கள், வரலாறை பேசுகிறார்கள், ஆன்மீகத்தை பேசுகிறார்கள், சமூக அமைப்பை பற்றி பேசுகிறார்கள். அதனால்தான் இந்த பகுதிக்கு இப்படி ஒரு தலைப்பை நான் வைக்க முற்படுகிறேன், உத்தமமும் இளைஞர்களும். அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக, நாம் எந்த பாதையில் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டவர்களாக தங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார். இப்போது நம் சமூகத்தின் மீது மிகப்பெரிய வன்மங்கள் விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. சில சமயங்களில் ஹேஷ்டேக் என்று சொல்கிற காரியங்களில் வந்து கொண்டிருக்கின்ற திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று ஒரு காரியம் கற்றுக் கொடுக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது. உண்மையில் திராவிட சமூகம் கிறிஸ்து எவற்றை பணி செய்ய வேண்டும் என்று அழைத்திருந்தாரோ அந்த பணியை வெளியே நின்று அவர்கள் நிறைவேற்றியவர்கள். ஆண்டவர் சொல்லுவார், நம்மோடு இராதவரும் நம் பணியை செய்கிறார் என்றால் அவர் நம்முடையவர் என்று ஆண்டவர் சொல்லுவார். உண்மையிலேயே நாம் செய்ய முடியாத பல்வேறு காரியங்களை, களத்தில் இறங்கி ஆற்ற முடியாத பல்வேறு காரியங்களை நிறைவேற்றியவர்கள் இந்த திராவிட சமூகம். அந்த வரலாற்றை இப்போது முழுமையாக திரித்து நம்முடைய இளைஞர்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே, தம்பிகளே, மிகுந்த எச்சரிக்கையோடு, ஏனெனில் இந்த சமூகம் முழுவதும் அடக்குமுறைகளிலே படிமுறைகளில் இருந்தபோது அமிழ்த்தப்பட்டவர்களாக, முற்றிலுமாக மறுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்த சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்தது. ஆனால் இந்திய அளவில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் கல்வியில், வேலை வாய்ப்பில், மனித மாண்பில், மனித உரிமைகளில் நாம் மேலோக்கி செலுத்தி நிற்கிறோம். கல்வியில் நம்முடைய இடத்தை அடைவதற்கு இந்தியா முழுவதும் இன்னும் 25 ஆண்டு காலம் பயணித்தாக வேண்டும். மருத்துவத்தில் இன்னும் அவர்கள் நம்முடைய இடத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 40 ஆண்டு காலம் பயணித்தாக வேண்டும். இன்னமும் நம்முடைய மனித உரிமையை பாதுகாக்கிற இந்த மனித மாண்பை உயர்த்துகிற நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பயணித்தார். சாதிய மறுப்பு, சமய மறுப்பு, இன்னும் பல்வேறு நிலைகளில் மறுப்புகளை துணிவோடு சொன்ன சமூகமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னார். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். ஆண்டவர் பல்வேறு நிலையிலே, நீங்கள் சீரகத்திலே, வெந்தயத்திலே, உத்தரத்திலே, பல்வேறு நிலைகளிலே நீங்கள் ஆண்டவருக்குரியவரை போல காட்டுகிறீர்கள், ஆனால் ஆண்டவருக்குரியவர்களாக நீங்கள் வாழாமல் இருக்கிறீர்கள். வட இந்தியாவை பொறுத்த மட்டிலும் நாங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்லி மனிதர்களை அழிக்கிறவர்கள் கடவுளுக்குரியவர்களாக காட்டப்படுகிறார்கள். ஆனால் நாம் கடவுளின் பணியை வெளியே நின்று நிறைவேற்றிடலாம் என்று திராவிட சமூகம் நமக்கு பணியாற்றிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வரலாற்றை அறிந்து கொள்வது, ஆன்மீகத்தை அறிந்து கொள்வது, இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு இங்கே 2 வாலிபர்கள் சான்றாக திருமறை வைத்திருக்கிறார். பிலிப்பியும் நாத்தான்வேலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆக அன்பானவர்களே, இந்த 3ஐயும் அறிந்திருந்த போதுதான் ஆண்டவர் அவர்களோடு இடைபடுகிறார். எப்படி இடைபடுகிறாராம்? அதற்கு பிறகு வாசிப்போம். 47ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்திலே நாத்தான்வேல் வருகிறதை கண்டு, யாரிடத்தில்? இயேசு கிறிஸ்துவிடம். இயேசு என்றால் என்ன பொருள்? மேய்ப்பர் என்று பொருள். கிறிஸ்து என்றால் those who are anointed one, அபிஷேகப்படுத்தப்பட்ட ஒருவர். இயேசு என்றால் மீட்பர். எதற்கான மீட்பர்? எப்படிப்பட்ட மீட்பர்? இந்த மீட்புக்கென்றே அருட்பொழிவாற்றப்பட்டவராக இருக்கிறார். சிறப்பான அருட்பொழிவு கொடுக்கப்பட்டவராக இயேசு. ஆக அன்பானவர்களே, இந்த மீட்புக்கான அருட்பொழிவுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டவரிடத்துல இந்த நாத்தான்வேல் போகிறார். என் அன்புக்குரிய வாலிபர்களே, ஒருவேளை வாலிபத்தை கடந்திருக்கிற வாலிபர்களே, ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, இந்த மீட்புக்கு நேராக அருட்பொழிவாற்றப்பட்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி நீங்கள் வர வேண்டும். அப்படி ஆண்டவரை நோக்கி வருகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து சொல்கிறார், எவற்றை அறிந்தவர்களை? வரலாற்றை அறிந்திருக்கிறவர்களே. இன்னமும் அடுத்தது ஆன்மீக வாழ்வை, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களை, சமூகத்தின் நிலைகளை உணர்ந்திருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். உண்மையாக அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறதை அவர் தெரிந்து சொல்லுகிற வார்த்தை, உத்தமமான இளைஞர்கள், எந்த விதத்திலும் மறைக்காமல், எந்த விதத்திலும் வேறு வழிகளில் செல்லாமல்,
தன்னுடைய வாலிப வயதில் வரலாற்றை ஆன்மீக வாழ்வை தேடுகிறதாக இருந்த போதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உத்தமமானவர்களே என்று அழைத்தார் இல்லையா? அதை தொடர்ந்து அங்கே சொல்லப்படுகிறது. இன்னமும் அந்த பகுதி ஆழமாக பேசுகிறது. இந்த நாத்தான் பிலிப்புடன் கேட்கிறார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று கேட்ட போதுதான் பிலிப்பு அதற்கு இன்னொரு அழகான பதிலை தந்தார். அதை தாண்டி நாம் சென்றுவிட்டோம். பிலிப்பு ஒரு அழகான பதில் தந்தார். என்ன பதில் சொன்னார்? என்ன பண்ணணும்? நீ வந்து பார். அதை செய்யவில்லை. நீ வந்து பார். என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை வந்து பார். வரலாற்றில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பதை வந்து பார். ஆன்மீக வாழ்வில் கடவுள் உன்னை எப்படி உயர்த்திருக்கிறார் என்பதை வந்து பார். அந்த வந்து பார்க்கிற அனுபவம் தான் உங்களையும் என்னையும் உத்தம இஸ்ரவேலருக்கு நேராக நம்மை நடத்துகின்றது. அப்படி நடத்துகின்ற போது எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் எபிரேய ஆக்கியோன் அழகாக கற்றுத் தருகிறார். எபிரேய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 தொடங்கி முதல் 11 வசனங்கள் மிக நேர்த்தியாக இப்படிப்பட்ட நிலைகளில் உத்தமத்தை நோக்கி எப்படி பிள்ளையை உருவாக்குவது. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மகனே, நீ சிட்சையை, அடுத்தது 6வது வசனம், சிட்சையை, அடுத்தது கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சிக்கிறார். 6வது வசனம். 7வது வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா. 8வது வசனம், எல்லாருக்குமான சிட்சை. அடுத்தது 9, நம்மை சிட்சிக்கும் போது. 10வது வசனம், தாங்களுக்கு நலம் என்று தோன்றியவர்களை அவர் சிட்சித்தார். 11வது வசனம், எந்த சிட்சையும் ஒவ்வொரு வசனத்திலும் சிட்சை 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 என்று சொல்லிக் கொண்டே வருகிறார். சிட்சை என்றால் என்ன பொருள்? சர்ச்சை என்ன? இந்த சிட்சை என்னது? இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன். இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சிட்சை என்றால் என்ன பொருள்? காலையில நான் தெரியும். என்னது? தண்டித்தல். மகிழ்ச்சியில தண்டிப்பது. ஒரு தந்தை தன் மகனை தண்டிப்பது போல கடவுள் தண்டித்து உருவேற்றுகிறார், உருமாற்றுகிறார், அவற்றை சரியான பாதைகளை வழி நடத்துகின்றார். ஒருவேளை என்னுடைய பாதைகளிலே, என்னுடைய புரிந்துகளிலே, அணுகுமுறைகளிலே எங்காவது சிக்கல் இருக்குமானால் அவர் தண்டிப்பது என்பது அழிப்பதன்று. ஆனால் இப்போதெல்லாம் தண்டனைகள் என்பது எதற்கு நேராக வந்து விடுகிறது? அழிப்பதற்கு நேராக வந்து. ஒருவர் திருந்த வேண்டும் என்பதற்காக தண்டனை கொடுப்பதும் இல்லை, தண்டனை பெற்றுள்ளவர் திருந்துவதற்கும் ஆயத்தமாக. ஆனால் இங்கே தண்டனை என்பது திருந்துவதற்காக, உருவை மாற்றுவதற்காக, உருவேற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது. ஏன் தண்டிக்கப்படுகிறீர்கள்? ஒவ்வொன்றாக சொல்லும். தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பதை போல இத்தனை காரியங்களையும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஏன், எதற்காக என்று வாசிக்கிற போதுதான் முதலிலேயே செய்தியை சொல்லி அதன் பிறகுதான் தண்டனை சொல்கிறார். இந்த எபிரேய ஆக்கியோன் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் மேகம் போன்ற வேகமா வாசிங்க, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் ஏன் சிக்ஷைக்கு உட்படுத்தப்படுகிறேன், ஏன் தண்டிக்கப்படுகிறேன் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. மேகத்தை போன்ற இத்தனை திரளான சாட்சிக்கு மத்தியிலே நான் பாவத்தை தள்ளி இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம். என் அன்பு இளைஞனே, ஒருவேளை பல சமயங்களிலே பெற்றோரை குறித்து, சமூகத்தின் பெரியவர்களை குறித்து, அல்லது பல்வேறு விதங்களிலே யாரெல்லாம் அறிவுரை சொல்கிறார் அவர்களை குறித்து நம்முடைய உணர்வு இருக்கும். என்ன இருக்கும்? எப்ப பாரு இவங்களுக்கு என்ன திட்டுறதே, எப்போது பார்த்தாலும் எங்களை குறை சொல்கிறது தான் இவருடைய வேலை. நான் ஒன்று நல்லா செஞ்சா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க. ஒளியை தாங்குகிற கருத்தான் நல்ல சிற்பமாக உருவாக்க முடியும். ஒரு குயவன் மண்ணை எடுத்து பிசைந்து அதை பானையாக வணைப்பான். அப்படியே போய் சுட்டரிக்க மாட்டார். அதை எடுத்து
அந்த பானைக்குள்ளாக ஒரு பொருளை வைத்து வெளியே சமத்தியால என்ன பண்ணுவாரு, ஒரு மர சுத்தி வச்சு என்ன பண்ணுவாரு, அடி அடின்னு நல்லா தட்டதில்லை, அடி அடின்னு அடிப்பார். அதை நன்றாக உறுதிப்பட வேண்டும். அதன் பிறகு சுட்டா அந்த பானை கீழே விழுந்தாலும் அடையாது. தாக்கம் பெறுவது, அடிக்கம் பெறுவது, குடினால் காயப்படுத்தப்படுவது, இவை எல்லாம் இன்னமும் நீங்கள் சிறப்பானவர்களாக வருவதற்கு. ஒருவேளை இந்த சமூகம் உங்களை உத்தமராக காண்கிறோம், உண்மைதான். நீங்கள் வரலாறை அறிந்திருக்கிறீர்கள், இன்னமும் ஆன்மீகத்தை அறிந்திருக்கிறீர்கள், சமூகத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அன்பு சகோதரனே, இளைஞனே, உங்களுக்கு முன்பு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாமோ எங்களுடைய பெற்றோர்களோ இவ்வளவு சிறந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் கற்றிருக்கவில்லை. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பெரியவர்களிடத்தில் தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் வளர்ந்து வருகிற நவீன தொழில்நுட்பத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு பெரியவர்கள் நமக்கு முன்பாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியாது, மறந்துவிடவே முடியாது. நான் என்ன வளர்ந்திருந்தாலும் அதை எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்குள் நான் கையாள வேண்டும் என்பதற்கு பெரியவர்களை கடவுள் நமக்கு முன்பாக அனுபவங்களாக கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஆக உண்மையான உத்தமமான இளைஞர்கள் உத்தம இளைஞர்களாகவே இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி உத்தம இளைஞர்களாக இருக்கின்ற போது அடிகள் விழத்தான் செய்யும், காயங்கள் ஏற்படத்தான் செய்யும். அடிகளோ காயங்களோ சொற்களோ ஒருபோதும் நம்மை குறைவுக்கு நேராக அல்ல, மாறாக சிறப்பான நிறைவான உருவத்திற்கு நேராக நம்மை அவைகள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி வழிநடத்தப்பட்ட ஒரு இளைஞனை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம். உத்தம வாழ்வுக்குரிய ஒரு இளைஞனை நாம் புரிந்து கொள்ள முற்பட போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் ஒரு குழந்தையின் பிறப்பை பற்றி அங்கே குறிப்பிடுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 6 ஆண் பிள்ளைகள் பிறந்த பிறகு 7வது ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறார். 7வது பெண் பிள்ளை பிறந்த பிறகு 8வதாக ஒரு ஆண் மகன் பிறக்கிறார். ஆனால் தந்தைக்கு 8வது மகன், தாய்க்கு அவர் முதல் மகன். அந்த தாயார் ராகேல். அந்த தாயும் கூட இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு எத்தனை காலம் காத்திருப்பார், எத்தனை அடி இல்ல, எத்தனை விதமான ஏமாற்றங்கள், எத்தனை விதமான தாக்குதல்கள், எத்தனை விதமான ஏளனைகள், அத்தனையும் தாங்கி வருகிறார். இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். 23வது வசனம். ராகேல் கற்பமுற்று ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் கடவுள் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார் சொல்லி, இன்னமும் ஒரு குமாரனை எனக்கு தருவாள் என்று சொல்லி அவருக்கு என்ன பெயர் வைத்தார்? யோசேப்பு என்று வருகிற அந்த பெயருக்கு முன்பு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நிந்தையை நீக்கி இன்னமும் தருவார். குமாரனை தருவார்கள், இன்னமும் தருவார். நிந்தையை நீக்கி இன்னமும் தருவார். அதுதான் யோசேப்பு. ஒரு வாலிப மகனை நாம் சிந்திப்பதற்கு கடவுள் நம்முடைய முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய சான்று இருக்கிறது. அவர் நிந்தையை நீக்கி இன்னமும் தருகின்றவன் இந்த யோசேப்பு. அவருடைய வாழ்வு முழுவதும் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதை நாம் காண முடியும். நிந்தையை நீக்கிறவராக, இன்னும் தருகிறவராக யோசேப்பின் வாழ்வு முழுவதும் பயணிப்பதை நாம் காண. அன்பு குறைவுபட்ட போது நிந்தையை நீக்கி இன்னமும் மாறி கொடுத்தவர் தன் சகோதரருக்கு. தன் சகோதரர்கள் தாழ்வான வழிகளிலே சென்ற போது இது நிந்தையை வருவிக்கும் என்று நிந்தையை அப்போதே நீக்கி நன்மை இன்னும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன் தகவல் சொன்னார். அதனால்தான் 37வது அதிகாரம் 2வது திருவாக்கியத்தில் இந்த யோசேப்பின் குணநலன்களை நாம் காண முடியும். வாசிங்கள். யோசேப்பு 37:2 வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே இளைஞனாக இருந்தபோது இளைஞனாக இருந்தபோது தன் ஆடுகளை தன் சகோதரரோடு கூட வைத்துக் கொண்டிருந்தார். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து, அந்த இளைஞன் தன்னுடைய சித்திமார்களாகிய பில்கால் சில்பால் என்கின்ற அவருடைய சித்திமாருடைய பிள்ளைகளோடு அவன் இருந்தான். அவருடைய துன்மார்க்கத்தை என்ன செய்து வந்தானா? சொல்லி வருவான். தன் தகப்பனிடத்தில் இந்த மாதிரி தப்பு செய்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தால் அவருக்கு என்ன பெயர்?
போட்டு கொடுக்கிறார், கோல் சொல்லுகிறார் இல்லையா? ஏன் இந்த யோசேப்பு போட்டு கொடுக்கிறவராக இப்போதும் அல்லது முன்பைய சமூகம் சொல்கிறது போல கோல் சொல்லுகிறவராகவும் இருந்தார்? ஏனெனில் அவருடைய பிறப்பின் ஆசீர்வாதம் அது. அவர் நிந்தையை நீக்க வேண்டும், இன்னமும் அவர் இன்னமும் தர வேண்டும். நன்மையை அவர் தருவதற்கு கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டிய வேலை கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நிந்தையை நீக்க வேண்டும். தன்னுடைய உடன் பிறந்தாருடைய துன்மார்க்கமாகிய நிந்தையை அவன் நீக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அதை அப்படியே விட்டிருந்தால் நிந்தை என்ன இருக்கும்? நிந்தை பெருகி கொண்டுதான் போகும். அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய நிந்தையை நீக்குகிறவனாக இருந்தார். தன்னுடைய சகோதரர்களால் முழுவதும் வெறுக்கப்பட்டு அவங்களால் பகைக்கப்பட்டு கொன்று விடலாம் என்று சொல்கிற அளவுக்கு பகைக்கப்பட்டிருந்தார். இதெல்லாம் நேராக அவருக்கு தெரியும், அனுபவித்தவர் இந்த யோசேப்பு. ஆனால் அரண்மனையில் இருந்தபோது தன் சகோதரரை கண்டபோது நிந்தையை நீக்கி அவர்களுக்கு தானியத்தை, அன்பை, விருந்தை, உணவை இன்னமும் இன்னமும் கொடுத்து மகிழ்ந்தவர் இந்த யோசேப்பு. ஏன் யோசேப்பால் அப்படி இருக்க முடியாது? அப்படி யோசேப்பு இருப்பதற்கு என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள் திருமறை வைத்துக் கொண்டே இருக்கிறது. வாலிபர்களே, நீங்களும் நானும் அதை உணர்ந்திருந்து, இன்னமும் திருச்சபை அதை உணர்ந்திருந்து அப்படிப்பட்ட வாழ்வை நாம் முன்னெடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியாகிய ஆதியாகமம் புத்தகம் 9வது அதிகாரம் 2ஆம் திருவாக்கியம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? காரிய சித்தி உள்ளவராக அந்த யோசேப்பு இருந்தார். எந்த காரியத்தையும் நிறைவேற்ற ஆற்றல் படைத்தவராக யோசேப்பு இருந்தார். இளைஞரே, உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணிகளை நிறைவேற்றுகிற ஆற்றல் படைத்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே. கர்த்தர் யோசேப்போடே இருந்ததால் தான் அவரால் எந்த செயலையும் நிறைவேற்றுகிற ஆற்றலுடையவராக இருக்க முடிந்தது. நம்மோடு யார் இருக்கிறார்? நாம் யாரோடு இருக்கிறோம்? நாம் யாரோடு இருந்தால் ஆற்றல்கள் கொண்டு இந்த செயல்களை நிறைவேற்ற முடியும். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். நம்மோடு யார் இருக்கிறார்? காலையில் எழுந்த உடனே ஒரு நண்பரை கையில் எடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்துதான் ஜெபமே. போனை எடுக்காம நம்மோட இருக்கவே செல்போனே வாழ்க்கையாக போகிற சூழ்நிலை. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவர்கள் காணுகிறார்கள். வெளியே இருக்கிறவர்கள் காண வேண்டும், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை நாம் சொல்வதன்று. ஆனால் வெளியே இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், ஆகவே அவர் செய்வதெல்லாம். முதலிலே 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் காரிய சித்தி உள்ளவராக இருப்பதற்கு கர்த்தர் அவரோடு இருந்தார், அவர் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு கர்த்தர் அவரோட இருந்தார். அதற்கு அடுத்த வசனம் அழகாக, இன்னும் அழகாக சொல்கிறது. 4வது வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 5வது வசனம் வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும், யோசேப்பை தன் வீட்டுக்கும், தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கி கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை அவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். யோசேப்பின் பொருட்டு கடவுள் எகிப்தின் இல்லத்தை அவர் ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரனே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்கள் பொருட்டு அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளைஞர் மிகுந்த கோபமாக என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். என்ன கோபம்? நிறுவனத்தை விட்டு அவரை நீக்கி விட்டார். சொல்லாரு, இந்த நிறுவனத்துக்கு எதிராக எங்கிட்ட நிறைய விட்னஸ், இந்த என்ன பண்ண இந்த இண்டஸ்ட்ரியே இல்லாம. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, யோசேப்பின் பொருட்டு எகிப்தியனின் இல்லத்தை கடவுள்
நீங்கள் வேலை செய்கின்ற இடங்கள், நீங்கள் இருக்கின்ற இடங்கள் உங்கள் பொருட்டு அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இளைஞனே, என் வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாயோ உன்னை கொண்டு உன் பொருட்டு அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன் பொருட்டு அந்த இடம் ஆண்டவரின் திருப்பெயருக்கு மகிமையாக விளங்க வேண்டும். உடைய நண்பர்கள், நீ வேலை செய்கிற இடங்கள், நீ விளையாடுகிற இடங்கள், நீ போய் வருகின்ற இடங்கள் உன் பொருட்டு அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒருமுறை தகவல் தொடர்பு துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா, எல்லா இடங்களிலும் வேலை ஆட்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள், ஐடி நிறுவனங்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் பணி நேரங்களில் இடையில் வருகின்ற இடைவெளிகளிலே நாங்கள் ஆங்காங்கே இருந்து கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டால் அவர்கள் ஒன்றும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இல்லை, ஒரு சிலர் மாத்திரம் நாங்கள் கிறிஸ்தவர்கள், மற்றவர்களும் எங்களோடு கூட ஜெபிக்க விட்டார். உங்கள் பொருட்டு உங்கள் நிறுவனம் ஆண்டவருக்கென்று சான்றாக விளங்க வேண்டும். உங்கள் பொருட்டு, யோசேப்பின் பொருட்டு எப்படி எகிப்தின் இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அப்படி உங்கள் பொருட்டு நீங்கள் எங்கு பணி செய்கிறோ, எங்கு நீங்கள் செல்கிறோ, எங்கு நீங்கள் பழகுகிறோ, எங்களுடைய போக்குவரத்து இருக்கிறதோ, எங்களுடைய தொடர்புகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவருடைய திருப்பையின் மகிமைக்கென்று அந்த இடம் உங்கள் பொருட்டு ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இவனை வேலைக்கு எடுத்தங்க, போச்சுங்க, எல்லாம் இவனை கொண்டு வந்தாங்க, எல்லாம் முடிச்சதுங்க. அன்பு சகோதரனே, சகோதரியை இடையிலே வாழிபடி ஆண்டவர் எதிர்கொண்டிருக்கிறார். நீங்க வரலாற்றை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், நல்லது. பக்தி மயமாக ஆன்மீகத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், நல்லது. இந்த சமூகத்தை அறிந்து வைத்திருக்கிறீர்கள், நல்லது. ஆனால் சிக்ஷைகளை தண்டனைகளை அற்பமாக எண்ணிவிட வேண்டாம். ஆண்டவர் உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கென்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போதுதான் நீங்கள் இருக்கின்ற இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய உச்சம் இன்னும் அழகாக இருக்கிற அந்த பகுதியை தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டே போகிற போது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சவால் விடுகிறவராக இந்த யோசிப்பு அமைகின்றார். நிந்தையை நீக்கி இன்னும் தருகின்ற யோசிப்பின் வாழ்வு எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் உணர்ந்து அவரை போல இந்த சமூகத்தின் சவால்களுக்கு எதிர்த்து நிற்பது கழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட யோசிப்பு தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருகிறது. போத்திபாரின் மனைவி இவன் மீது கண்படுகிறார். இந்த யோசேப்பு எப்படி இருந்தாரா? ரொம்ப அழகாக சொல்லுது. அவரை பார்க்கின்ற போது அழகிய ரூபம், இல்ல சிவந்த மேனி, பார்க்கின்ற போது அப்படி இருக்கிறான். ஈர்க்கின்ற ஒருவனாக ஒரு நல்ல இளைஞன். இளைஞர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா பார்க்கிற போதே ஈர்க்கக்கூடிய தலைமையுடையவனாக இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் தூங்கி வலிச்சு குடிக்காம, இல்ல குடித்து குடித்து நாற்றம் அடிக்கிற இந்த சிலதெல்லாம் பாக்கெல்லாம் போட்டு பல்லெல்லாம் கரை பிடிச்சு பயங்கர ஸ்பீடா வண்டி ஓட்டி கீழே விழுந்து பல்லு போய் சிக்கல்லாம் ஆகி இல்லை பார்க்கிற போது நினைச்சு இல்ல. ஆமா, யோசேப்பும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் அப்படி இருந்தபோது எப்படி வாழ்ந்தான் என்பது செய்தி இருக்கிறது. போத்திபாரின் மனைவி சொல்றார், வா என்னோடு வா என்று அழைக்கிறார். அதற்கு யோசேப்பின் பதில் நம்ம எல்லாரையும் வியக்க வைக்கின்றது. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு சொல்கிறான், போத்திபாரின் மனைவி சொல்றார், இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் ஒருவனும், ஓனரை என்ன கேட்டுதான் செய்யணும் ஒரு முடிவெடுக்கிற பிசினஸ்ல, என்னை விட பெரியவன் ஒருவனும் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறதுனாலே உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கும். உன்னை தவிர வேறு ஒன்றையுமே அவர் எனக்கு மறைக்கவும் இல்லை, விளக்கவும். இப்படி இருக்க இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். எல்லாரும் கடவுளத்தில் போய் கதறுகிறார், ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி? நான் பாவத்தை செய்வது எல்லா வயதிலும் வந்து நான் பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி என்று கதறுகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த யோசிப்பு தலைகீழாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது இல்லையா? ஒருவேளை இந்த சூழ்நிலை வேறு ஓடி போய் கடவுளே ஐயோ நான் இல்ல நான் வந்து ஐயோ முக்கிய முனிவரா இருக்கிறேனே அல்லது துறவியாக இருக்கிறேன்,
பிரம்மச்சரியா இருக்கிறான், என்கிட்ட எப்படி ஒரு பிரச்சனை இல்லை, நான் எப்படி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு கவலை இருக்கிறான். ஆனால் யோசேப்பு கேட்கிறார், நான் எப்படி பாவம் செய்ய முடியும், நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? சவால் விடுகிறார். சமகாலத்தில் தான் வாழ்ந்த சமூகத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழுக்குண்ட சிக்கலுக்கு மத்தியில நிலை வருகின்ற போது இந்த யோசேப்பு சொல்கிறார், இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் எப்படி உடன்பட முடியும்? நான் உடன்படுவது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று கேட்கிறார். இல்லையா அன்பிற்குரியவர்களே, யோசேப்பு நமக்கு முன்பு ஒரு சவால் விடுகிறார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை மறுபடியும் வாசிப்போம். 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, என்னால் எப்படி முடியும்? ஏனெனில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், நான் செய்ததெல்லாம் வாய்த்தது, நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு வரத்தை தந்திருந்தார், எல்லாவற்றிலும் காரிய சித்தியுள்ளவனாக இருந்தேன், என் பொருட்டு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதே, நான் எப்படி பொல்லாங்கிற்கு உடன்பட முடியும்? நான் எப்படி பாவத்தை செய்ய முடியும்? என் வாலிப சகோதரனே, சகோதரிகளே, இங்கே மிக முக்கியமான ஒன்று, பொருள் நிறைந்த வாழ்வை தேடுகின்ற இளைஞர்களாக திருமறையில் எங்கும் நாம் காண முடியும். இன்னொரு இளைஞர் இருந்தார், செல்வம் படைத்தவனாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வினாவை எழுப்பினார், ஆண்டவரே, நான் பூர்ண சத்ருராக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவருடைய வார்த்தை பின்பற்ற முடியாமல் அநேகமாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விட்டு ஏமாற்றம் அடைய செய்த ஒரே ஒரு வாலிபன். ஆண்டவரை சந்தித்த பிறகு தோற்று போன ஒரே வாலிபன். பல சமயங்களில் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் எல்லாம் உடைய இயேசுவை நாம் இழந்து விடுவோம். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொன்னபோது ஆண்டவர் எல்லாவற்றையும் உயர்வை கொடுத்தார். இந்த யோசேப்பு நிந்தையை நீக்கினார், இன்னமும் கொடுத்தார். யோசேப்புகளாக இருப்பதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார். பிலிப்பு நாத்தான் வேலை போல வரலாற்றை, சமூகத்தை, ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டு இன்னமும் எபிரேய ஆக்கியோர் சொல்கிற வழிமுறைகளிலே நம்மை செதுக்கிக் கொள்வதற்கு தண்டித்தனைகளை ஏற்றுள்ள சிற்றையை ஏற்றுக்கொண்டவர்களாக யோசேப்பை போல பரிணமிப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தும், ஆண்டவரே, நிந்தையை நீக்கி இன்னமும் கொடுக்க என்னை ஆற்றுப்படுத்தும் என்று கேட்போம். தலைகளை தாழ்த்தி மாற்றாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுவோம். ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கட்டும் சுவாமி, நான் யார் யாரோடவே இருந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் காரிய சித்தி உள்ளவரானார். அதனால் அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. அதனால் அவர் பொருட்டு அவர் இருந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடவுளே, நான் உம்மோடு இருக்கட்டும், ஆண்டவரோடு நான் இருக்கட்டும், ஆண்டவரோடு இணைந்து நான் பணி செய்ய என்னை ஆற்றல் கொடுத்து கேட்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா, உம்மை தானே என் முன்னே இசையா, இசையா, என் முன்னே உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான்
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீர் எங்களோடு இரு சுவாமி, நாங்கள் உம்மோடு இருக்க விருப்பம் கொண்டிருக்கிறோம். காரிய சித்தி உள்ளவரா, காரியத்தை வாங்கி செய்கிறோம். எங்கள் பொருட்டு நாங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கடவுளே, நாங்கள் உமக்கென்றே இருக்க எங்களை ஆற்றப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுகிறோம். அன்பின் தந்தையே. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாசத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். நிசையா அறிக்கையின்படி நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவராகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்பே தமக்கு பிதாவால் ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியின் ஜோதியானவர், கடவுளின் கடவுளானவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை தேவன், சகலத்தில் உண்டாக்குகிறவர், மனிதராக நமக்கு ரட்சிப்புக்காக புறப்பட்ட பரிசுத்த ஆவியாராலே கன்னிமரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திப்பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து வாழ்வுக்கு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் வீழ்த்திருந்தார். பரமத்துக்கு ஏறி வலுவாசத்தை வைத்திருக்கிறார். உயிரோரையும் மனிதரையும் நியாயத்திற்கு மாற்றியை திருப்புவதால் உடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய், பிதாவோடும் குமாரனுக்கு புறப்படுகிறோமாய், பிதாவோடும் குமாரனுக்கு கூட தோத்தரிக்கப்படுகிறோமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கிறோமாய் பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை முன்னிட்டு விசுவாசிக்கிறேன். மன்னிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அடைக்கிறேன். மரித்து உயிர்த்தெழுந்தும் மரிக்கக்கூடிய ஜீவனம் கொண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கின்ற இந்த விசுவாசத்தின் வாழ்நாள் முழுவதும் நடித்திருக்க கடவுள் நாமே தம்முடைய ஆற்றலை நமக்கு வழங்குவாராக. ஆமென். அமர்வோம். திருச்சபையாருக்கான அறிவிப்புகளை கொடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வணக்கத்தை மாத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக அவருடைய விருதான கருவினாலே தவறுகளால் நீக்கப்பட்டு திரும்பமாக அழைத்து வந்திருக்கும் மகிழ்ச்சி. வழக்கம் போல நேற்றைய தினத்தில் கூட நியூஸில் கேட்கும்போது 1060 சொல்ற பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. அவை கொரோனா முற்றிலும் அகற்றப்படவில்லை. ஆகவே தொடர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் வெளியே செல்லும்போது கவனமாக செல்லும்படியாக அவங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஆயத்தமாக வந்திருக்குள் அதை கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். திருவிருந்து முன்பாக ஆல்டர் கம்யூனாக வழங்கப்படும். அவை உங்களுக்கு கப்பில் திராட்சை ரசமும் அப்பமும் கொடுக்கப்படும். நீங்கள் முன்பாக வந்து அறிந்துவிட்டு உண்டியல் பெட்டிக்கு கீழாக சின்ன காட்டன் பாக்ஸ் இருக்கு. அதில் அந்த கப்ஸ் எல்லாம் போட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திருவிருந்து நன்றி காணிக்கை படைக்க விரும்பும் முன்பாக வைக்கிற உண்டியிலும் காணிக்கை படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி காலை 7 மணிக்கு முதலாவது ஆராதனையும் 9 மணிக்கு 2வது ஆராதனை நடைபெறும். ஆகவே அதில் இருந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதிய ஆலய கட்டுமானப்படி மிகவும் அழகாகவும் நேர்த்தியாக நடைபெற்று வருகிறது. லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. நவம்பர் 2க்குள்ள முடிச்சு கொடுக்கக்கூடியாக கேட்டிருக்கோம். அவங்க அதை வேகமாக செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கால சூழ்நிலைக்காக பண தேவை, பொருள் தேவை, ஆட்கள் தேவை எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கிரானைட் இப்போ லே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆல்ரெடி உள்ள ஒரு லைன் நேற்றுக்கு போட்டு முடிச்சுட்டு 2வது லைன் போட்டுருக்காங்க. ஆகவே ஊழியர்களும் பத்திரமாக வேலை செய்யும்படியாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாதபடிக்கும் சீக்கிரத்தில் கட்டி முடித்து புதிய ஆழத்தில் சென்று நாம் ஆண்டவரை சுதந்திரமாக தொழுது கொடுத்ததாக சீக்கிரமாக பணிகள் நிறைவேற தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் நிறையாக உள்ளது. நம்ம சர்ச் இருந்துச்சுன்னா நமக்கு இன்கம் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் நிறையா போயிட்டு இருக்கு. ஆகவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கிட்ட நமக்கு தேவை இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்குள்ளதாக ஒரு 20 லட்சம் நமக்கு தேவை இருக்குது. ஆகவே நீங்கள் ஜெபித்துக்கள் இன்ன வரைக்கும் நம்ம வந்து வெளியில் நம்ம எங்கேயும் யாருக்கு போய் நான் வாங்கவே இல்லை. நம்மளே தான் கொடுத்துருக்கோம், நம்மளே தான் கட்டிட்டு இருக்கோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார், தொடர்ந்து செய்வார். ஆகவே உற்சாகமாக ஜெபிக்க முடியாமல் கொடுக்க முடியாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்துக்கு காணிக்கைன்னா 8ஆம் தேதி நம்ம ஹார்வெஸ்ட் வச்சோம். அந்த வாரத்தில் இந்த காணிக்கை விவரங்கள் நான் வாசிக்கிறேன். ஹார்வெஸ்ட் வைத்த வாரத்தை காணிக்கை விவரம். ஹார்வெஸ்ட் கவர் ஆஃபரிங்காக 8,12,040 ரூபாயும், ஜெனரல் ஆஃபரிங் மூலியமாக 7,534 ரூபாய், நன்றி காணிக்கை 3,380 ரூபாய், சப்ஸ்கிரிப்ஷன் 10,385 ரூபாய், உமன்ஸ் ஃபெலோஷிப் 1,365 ரூபாய், கோர் ஃபண்ட் 120 ரூபாய், டிவிஎம் 210 ரூபாய், சில்ட்ரன் ஃபண்ட் 255 ரூபாய், உண்டியல் 270 ரூபாய்,
பில்டிங் ஃபண்ட் 22,495 ரூபாய். ஆக மொத்தம் அன்றைய தினம் மாத்திரம் நமக்கு சேகரிக்கப்பட்ட மொத்த காணிக்கை 8,58,054 ரூபாய். பிரியாணி டோக்கன் ரிட்டர்ன் வகையாக 97,500 ரூபாய். 9/8 நேற்றைய தினம் 16ஆம் தேதி வரைக்கான காணிக்கை நிலவரம். சப்ஸ்கிரிப்ஷன் காணிக்கையாக 4,410 ரூபாய். உமன்ஸ் ஃபெலோஷிப் 2,330 ரூபாய். பவர் ஃபண்ட் 80 ரூபாய். சில்ட்ரன் ஃபண்ட் 100 ரூபாய். யூத் ஆஃபரிங் 500 ரூபாய். ஹார்வெஸ்ட் டியூ 6,000 ரூபாய். ஹார்வெஸ்ட் கவர் 10,000 ரூபாய். பில்டிங் ஃபண்ட் 1,11,345 ரூபாய். ஆக மொத்தம் 9ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் 9/8 நேற்றைய தினம் வரைக்கும் 1,34,765 ரூபாய் சேகரிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் காணிக்கைகள் மற்றும் இதர காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள் ஏதாவது நீங்கள் வைத்திருக்கணும்னு சொன்னால் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்ததை கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். பில்டிங் ஃபண்ட் தான் நிறைய தேவை இருக்குது, தயவுசெய்து அதுக்கும் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பானவர்களே, நம்முடைய கோவை திருமண்டலத்தில் உதவி ஆயலாக இருந்த ஆயர்கள் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்படுவதற்கென்று அறிவிப்பு வந்திருக்கிறது. வருகிற அக்டோபர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை உதகையில் இருக்கக்கூடிய தூய ஸ்தேவான் ஆலயத்தில் இந்த அருட்பொழிவு வழிபாடு நடைபெறுகிறது. அருட்பொழிவு வருகிற ஆயர்மார்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதவி ஆயர் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற ஆயரின் பெயர்களை வாசிக்கிறேன். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்திரு ஆல்வின் பிலிப், அருட்திரு பாபி ஆல்ஃபிரட் ஜோசப், அருட்திரு குருராஜா, அருட்திரு தீனதயாளு, அருட்திரு கிரியன், அருட்திரு காபின் ஜாய்சன், அருட்திரு கோபிநாத் சாம்பேல், அருட்திரு ஜெகதீசன், அருட்திரு ஜேம்ஸ் எஸ்சி ஸ்கடர், அருட்திரு ஜேம்ஸ் விஜய் சாந்தபன், அருட்திரு ஜோபு, அருட்திரு ஜாஷுவா முத்துரத்னம், அருட்திரு பிரவீன் பி, அருட்திரு ராஜா ரவீந்திரநாத், அருட்திரு ராஜன் டேனியல், அருட்திரு ராஜேஷ், அருட்திரு சாமுவேல் ஜான் தினகரன், அருட்திரு சுரேஷ்குமார் ஆகியோரும் இன்னுமாக உதவி ஆய்வாக திருநிலைப்படுத்தப்படுகிற நண்பர்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். திருமதி ஆனி சிந்தியா, திரு டார்வின் ராஜா, திரு ஜோயல் ஆசீர்வாதம், திரு கபில், திருமதி செல்வி ரேச்சல், திரு சாம் ஜெபசுந்தர், திருமதி சுகி ஆகியோர் உதவி ஆய்வாக அருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். அடியவர்களுக்காக நாம் இப்போது ஜெபிப்போம். தலைமை தாழ்த்தி மன்றாடுவோம். நேசிக்கிற அன்பின் கடவுளே, என்னுடைய பேராலயத்தில் நடுவரை உடைய திரு தோட்ட பணியாளர்களாக, திராட்சை தோட்ட பணியாளர்களாக வந்து இணை இருக்கின்ற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உதவி ஆயர்கள் ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்படுகிற பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும். சிறப்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் முன்பிடுவதாகவும் அர்ப்பணிப்பிலும் ஒப்படைப்பிலும் தெளிவுள்ளவர்களாக நடுவரை இடர்பாடுகளை எதிர்கொண்டு ஒப்பற்று நிற்க ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்துவதை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த அருட்பொழி வழிபாட்டில் கடவுளை ஏற்ற நல்ல உங்களுடைய பிரசனத்தினாலே நிறைத்து அடியுடைய வழிநடத்தத்தை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். நல்ல கால சூழ்நிலை தாரும். தொலைவிலிருந்து பிள்ளைகள் வருகிறது ஒவ்வொரு போக்கில் வரத்து பாதுகாப்பில் உங்களுடைய கரும் துணையில் உங்களை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனுவே தினத்திய திருச்சபை என்று சொல்கிற பெரிய திருச்சபையுடைய அங்கமாக அவர்கள் மாறுகிற போது கடவுளுடைய கரம் அவருடைய ஊழியத்தில் இன்னமும் பெருகிச்சு அவங்களை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இதே பொறுப்பேற்று வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கேட்ட 333வது பாடலுக்கு புகழேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வாடிவரே என்ற பாடலை பாடுவோம். அப்போது நம்மை இப்படி காணிகளை ஆண்டுவதற்கு முன்பாக அர்ப்பணம் செய்வோம். Oh
வாலிபரே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர் கடன்பட்டவர் கண் திறக்கவே, பல்வழியாலையும் பாதை தப்பினோய் அறிந்து திரும்ப நீதம் பார்ப்பிடவே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை பரவாலிபரே, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைந்த நல்லோ தகுந்த கல்வி, பாழுந்த குணமும் ஜெபம் செய்வோம். எல்லா நண்பர்களுக்கும் வழங்கலுக்கும் ஒற்றோட மாற்றுகிறேன் கடவுளே, இதனாலே சுவாமி திருசபையாக வந்து குடிமை திருப்பாத்துல வருவோம். நீ பாராட்டுடைய மேலான இலக்குகளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இப்போது அமையப்படுகிற திருப்பணிப்படைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கத்தோடு படைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வில் நன்மை உயர்வை ஆசீர்வாத மேன்மையை நீரை கட்டிட வேண்டுமாய் பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கிற கடவுள் நாம எங்களோடு வந்து அவரை நம்ம முக்கியத்துவமாக நிற்க எங்களை ஆற்றுப்படுத்த பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். படைத்தவரத்தை பெற்றுள்ள சுமை மேலும் வைத்துவீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். என்னாலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து கடவுளே, சுவாமி ஆண்டவரே, திருச்சபைக்காக திருச்சபையின் குடும்பங்களுக்காக குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் கடவுள் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை நிறைவேற்றி இதாமை பெருகி செய்ய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சில வாரங்களுக்கு முன்பு ஆண்டவரே
விபத்துல சிக்கி ஆனாலும் எந்த விதத்திலும் பெரிய பிரச்சனைகள் வராதபடி பாதுகாத்த உடைய பேரின் தயவுக்காக அவருடைய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இதிலிருந்து மீண்டு வருகிற நல்ல சமயமாக உடைய பார்த்து நாங்கள் விடுதல் பெறுகிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே தோள்பட்டையில ஏற்பட்ட அந்த எழுந்து ஆண்டவரே அந்த விரிசலிருந்து இன்னமும் நிறைந்து நலம் பெறவும் ஆண்டவரே நிறைந்து ஆண்டவரே தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க அருள்தரம் வேண்டும் என்று பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எனக்கு ஆசிரியர் கடவுள் ஆண்டவரே நல்ல மருத்துவத்தை பெற்றுக் கொண்டவராக வாழ்ந்து நிற்க ஆண்டவரே வழியிலிருந்து விடுதலை அளிக்க பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படியே எங்களுக்கு அருமையான ஆண்டவரே சகோதரி மருத்துவமனையில் ஆண்டவரே மாரடைப்பினாலே பாதிக்கப்பட்ட மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்த்து நாங்கள் வருகிறோம். ஏதாமே இறங்கி ஆண்டவரே மகளுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை மேன்மையை கட்டிட வேண்டும் என்று பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லா பலவீனங்களை மாற்றுவீராக கடவுள் தாமே அவர்கள் நல்ல சுகத்தை தந்து மீண்டும் ஆண்டவரே சுகத்தோடு தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து செலுக்க ஆழ்ந்தரை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இன்னமும் சுகத்தோடு பரவிட்டு ஆண்டவரே திருச்சபை பெரியவர்கள் ஒவ்வொருக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுங்க சுவாமி. இன்னும் சுகவிடம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எடுத்த பிரச்சனைகள் இன்னும் வேறு விதமான பக்கவிளைவுகள் ஆண்டவரே சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீரே அவருக்கு ஏற்ற விதமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தை கட்டளை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வாதம் நீரே தொடர்ந்து நாங்கள் வழிநடத்த பார்த்து நாங்கள் எழுத பெறுகிறோம். ஒவ்வொரு நாளுடைய பேரல் எங்களை தாங்கும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் மீண்டும் கூடி வர எங்களுக்கு நீர் பாராட்டினார்களுக்காக நன்றி. அதற்காக அனுமதி அளித்த ஆண்டவரே தமிழக அரசுக்காக இன்னுமாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பராமரிப்பு திட்டங்களுக்காக உடைய பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். என்னுடைய பேராயத்துக்காக பேராயக்காக இனமும் ஆண்டவரே நற்செய்தி பணியேற்கும் ஆண்டவரே கரிசனைத்துறைக்காக இனமாக மாற்று ஆண்டவரே பாடின மக்களுக்காக நடத்தப்படுகிற திருப்பணிகளுக்காக உடைய பார்த்து நாங்கள் வருகிறோம். கடவுளே நடைபெற இருக்கின்ற அர்ப்பணி வழிபாட்டினுடைய பேரிலே எங்களுக்கு துணையை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். நீரே ஆசீர்வாதம் உயர்த்தும். உடைய மேலான அன்பினாலே கூட்டணித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி தந்தையே. ஆமென். நம்முடைய இரக்கத்துக்கு பராமரிப்பு அர்ப்பணிப்போம். தந்தை மைந்தன் தூய ஆவியானவரை கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதம் வழங்கும் வாழ்வோம் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து அப்பப்பகுதி பகுதிக்கு நாம் ஆயத்தமாவோம். நம் அனைவரும் எழுந்து சொல்லுவோம். ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பம்